இங்கு லலிதா விஸ்வா, விஜய் மற்றும் பிரியா மூவரிடமும் சண்டை போட்டு கொண்டிருந்தாள். எனக்கு தெரியாமல் நீங்கள் 3 பேரும் அந்த ஹேமா பொண்ணோட கல்யாணத்துக்கு போய் வாழ்த்திட்டு வந்திருக்கீங்க. என்னை விட உங்களுக்கு அவள் முக்கியமாக போயிட்டாளா? அஜய் தான் பெத்த அம்மா வேண்டாம், பொண்டாட்டி தான் முக்கியம்னு போயிட்டான். உங்களுக்கும் நான் தேவையில்லையா சொல்லுங்க என்று கத்தினாள். விஸ்வா, இப்போ எதுக்கு கத்திட்டு இருக்க? அவங்க கல்யாணத்துக்கு கூப்பிட்டாங்க, நாங்கள் போயிட்டு வந்தோம், அவ்வளவுதான். சும்மா தேவையில்லாமல் பிரச்சனை பண்ணிட்டு இருக்காத. லலிதா, யார் பிரச்சனை பண்ணுறேனா? நீங்கள் தான் பொண்டாட்டி வேணாம்னு கண்டவ கல்யாணத்துக்கு போயிட்டு வந்திருக்கீங்க என்றாள். விஜய், அம்மா எதுக்கு இப்போ இப்படி டென்ஷன் ஆகுறீங்க? அமைதியாக இருங்க. இப்போ தான் அப்பா கொஞ்சம் கொஞ்சமாக சரியாகிட்டு வராங்க. மறுபடியும் சண்டை போட்டு அவரை டென்ஷன் பண்ணி ஏதும் ஆகிட போகுது என்று சொல்லவும், லலிதா, அப்போ நீ என்ன சொல்ல வர? என்னால் தான் உங்கள் அப்பாவுக்கு நெஞ்சு வலி வந்ததுன்னு சொல்லறியா? இவர்கள் பேசிக்கொண்டிருக்கும் பொழுதே விஸ்வா அப்படியே மயங்கி கீழே விழுந்தார். விஜய் உடனே அவரை தூக்கி கொண்டு ஹாஸ்பிட்டலுக்கு விரைந்தான். கூடவே லலிதா மற்றும் பிரியாவும் சென்றனர். ஹாஸ்பிட்டலில் ஐசியூவில் அவரை அட்மிட் செய்தனர். டாக்டர் சிகிச்சை அளித்த பிறகு விஜயிடம் வந்து, இது அவருக்கு 2வது முறையாக ஹார்ட் அட்டாக் வந்திருக்கு. சாரி, நாங்கள் எவ்வளவு முயற்சி செய்தும் உங்கள் அப்பாவை எங்களால் காப்பாற்ற முடியவில்லை என்று சொல்லிவிட்டு சென்றனர். விஜய், லலிதா மற்றும் பிரியாவிற்கு ரொம்ப அதிர்ச்சியாக இருந்தது. அவர்களால் இதை ஏற்றுக்கொள்ள முடியாத துக்கத்தில் இருந்தனர். விஜய் உடனே அஜய்க்கு ஃபோன் செய்து தகவலை சொல்லி சீக்கிரம் வர சொல்லிவிட்டு ஃபோனை வைத்தான். அஜய் இதை கேட்டவுடன் தன் அப்பா இருந்த துக்கத்தை அவனால் தாங்கிக் கொள்ள முடியாமல் அழுதான். உடனே விஷ்ணுவிற்கு தகவல் சொல்லி வீட்டிற்கு வர வைத்து அனைவரும் கிளம்பினார்கள். இங்கு ஹாஸ்பிட்டல் வந்தடைந்தனர். இவர்களை பார்த்ததும் லலிதா சாருவை பார்த்து அஜயிடம், இவள் எதுக்கு இங்கே வந்தாள்? இந்த நாயால் தான் இவ்வளவு பிரச்சனை. இவள் அன்னைக்கு ஒன்று என்கிட்ட இருந்து பிரித்து கூட்டிட்டு போயிட்டா. இன்னைக்கு என் புருஷன் என்னை தனியாக விட்டுட்டு போயிட்டாரு என்று அழுதாள். எல்லாத்திற்கு காரணம் இவள்தான். இவளை வெளியே போக சொல்லு, இங்கே அவள் இருக்கக்கூடாது என்று அஜயிடம் சண்டை போட்டாள். அஜய் உடனே விஷ்ணுவிடம், டேய், நீ சாரு திவ்யாவை கூட்டிட்டு சாரு வீட்டிற்கு போ, நான் பின்னாலே வருகிறேன். சாரு இப்போ இருக்கிற சூழ்நிலையில் இங்கு இருக்க வேண்டாம் என்று கூறினான். சாரு திவ்யாவை விஷ்ணு கூட்டிக் கொண்டு சென்றான். அடுத்த நாள் காலை அஜய் மிகுந்த சோகத்தில் இருப்பதால் சாருவுக்கு அவனை என்ன சொல்லி மீட்டெடுப்பது என்று கவலையாக இருந்தது. சுந்தர் ஃபோனில், சார், சாரி, நந்தினி தப்பிச்சிட்டா. அங்கே வேலை செஞ்ச ஒரு அம்மாவோட உதவியோட தப்பிச்சிட்டார். அஜய், விடு, பார்த்துக்கலாம் என்று ஃபோன் வைத்தான். திவ்யா, அப்பா, நீங்களும் செத்து போயிடுவீங்களா? என்னை விட்டு நீங்கள் அம்மா 2 பேரும் எப்போவும் செத்து போகக்கூடாது என்று அழ ஆரம்பித்தாள். அஜய், செல்லக்குட்டி, நானும் அம்மாவும் எப்போவும் உன்னை விட்டு போக மாட்டோம். அப்புறம் நீ இந்த மாதிரி எல்லாம் பேசக்கூடாது, சரியா? திவ்யா சரி என்று தலையாட்டினாள். அவளை தூங்க வைத்து சாருவிடம், லதா, சாரி, உன்னை அவங்க பேசினத்துக்கு. சார், இல்லைங்க, நான் இங்கே வராமல் இருந்திருந்தால் உங்கள் அப்பாவுக்கு ஒன்றும் ஆயிருக்காது. இல்லை லதா, நான் தான் அவங்களை பற்றி தெரிஞ்சும் இங்கே வந்திருக்கக்கூடாது. இல்லை, நீங்கள் இங்கே வராமல் இப்படி நடந்திருந்தால் உங்கள் அப்பா கூட கடைசியாக பேசின சந்தோஷம் கூட கிடச்சிருக்காது. உங்கள் அப்பாவுக்கும் உங்களை பார்த்து நிம்மதி இருந்திருக்காது. சாரு சொல்வதும் சரிதான் லதா, இப்போ நான் கொஞ்சம் மென்டலி அப்செட். நீ எதுவும் தப்பாக நினச்சிக்காதே, தூங்கு. அஜய் அவன் தந்தையின் நினைவில் அன்றிரவு தூங்க முடியாமல் தவித்தான். சாருவை பொறுத்தவரை அவள் கர்ப்பமாக இருப்பதால் அதை கொண்டாட முடியாமல் இப்படி ஒரு துக்கம் நடந்துவிட்டதை எண்ணி கவலை கொண்டாள். ஆனாலும் அஜயின் சோகம் அவளை தாக்காமல் இல்லை. அஜய், விஷ்ணு, நீ இவங்களை கூட்டிட்டு ஊருக்கு போ. நான் இங்கே மற்ற காரியங்களை முடித்துவிட்டு அங்கே வருகிறேன். ஸ்ரீ, சாரு கர்ப்பமாக இருக்கிறதால ஒரு 2 days கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கோ. நான் சீக்கிரம் வேலை முடிச்சிட்டு வந்துடுறேன். அவர்களை அனுப்பிவிட்டு பெற்றாரின் ஈம சடங்குகளை முடித்துவிட்டு கிளம்ப எத்தனித்த போது விஜய், வீட்டுக்கு வா. வேறு வழி இல்லாமல் போனான். அங்கு ஃபேமிலி லாயர் வந்திருந்தார். விஜய், அப்பா சொன்னபடி ஃபேமிலி சொத்து பிரிக்க வேண்டிய கட்டாயம் வந்துடுச்சு. அப்பா அவரே கைப்பட எழுதி லாயர்கிட்ட கொடுத்து இருக்கார். அந்த நேரம் பார்த்து லலிதா வரவும், லலிதா, எதுக்குடா இங்கே வந்த என்றாள் அஜயை பார்த்து. விஜய், அம்மா, நான் தான் கூப்பிட்டேன். லலிதா, ஏன்? விஜய், அப்பா கடைசி ஆசையாய் சொத்தை பிரிக்க சொல்லி இருக்காரு. லலிதா, உங்கள் அப்பா சொன்னால் பிரிச்சிடுவீங்களா? உங்கள் அப்பாவுக்கு அப்புறம் இந்த வீட்டில் எனக்கு தான் முழு உரிமை இருக்குது. இந்த சொத்தை கண்டவனுக்கு எல்லாம் கொடுக்க முடியாது. யோ லாயர், உனக்கு இருக்கிற மரியாதையை காப்பாற்றிக்க தெரியாதா? ஏதோ சின்ன பையன் கூப்பிட்டான்னு வந்துட்டா, போயா வெளியே என்றதும் லாயர் அதிருப்தியுடன் வெளியேறினார்.
விஜய், ஏம்மா இப்படி பண்ணுற? இதோ பாரு, அப்பா எழுதி கொடுத்து இருக்கிறது என்ற காகிதத்தை நீட்டினான். ஆமாம், விஸ்வா அவருடைய கைப்பட எழுதியிருக்கிறார். லலிதாவுக்கு அந்த கையெழுத்து நன்றாக தெரியும். ஆதலால் அவளால் பொறுமையாக இருக்க முடியவில்லை. அந்த காகிதத்தை கிழித்து எறிந்தாள். ஐதா, இனிமேல் குடும்பம் சொத்துன்னு யாரும் இங்கே படியேறி வரக்கூடாது. போய்கிட்டே இருங்க. டேய் செக்யூரிட்டி, இந்த நாயை வெளியே துரத்துடா. அஜய் மேற்கொண்டு கேட்க முடியாமல் வெளியேறினான். விஜய், சாரிடா. விஜயும் அங்கே இருக்க பிடிக்காமல் மதுரைக்கு கிளம்பினான். அஜய் ஊருக்கு வந்ததும் என்ன மனநிலையில் இருக்கிறான் என்று தெரியாததால் சாரு அவனை தொந்தரவு செய்யவில்லை. இருவரும் பேசிக்கொள்ளவில்லை. திடீரென அஜய் டெல்லி வரை கம்பெனி விஷயமாக பயணம் செய்ய வேண்டியிருந்ததால் அவன் ரெடியானான். சாரு அவனை பார்த்து கொண்டே இருந்தாள். எதுவும் கேட்க பயந்தபடியால் அமைதியாக இருந்தாள். அஜய் அவளை பார்த்து அருகே வருமாறு கையசைத்தான். அவள் அமைதியாக வந்து அவன் பக்கத்தில் நின்று கொண்டான். அஜய், லதா, நான் ஆஃபீஸ் விஷயமா ஒரு முக்கியமான மீட்டிங் அட்டன் பண்ண டெல்லி போகிறேன். 3 நாளில் வந்துடுவேன். நான் ஃப்ரீயாக இருக்கும்போது கூப்பிட்டு பேசுகிறேன். நான் பிஸியாக இருந்தால் என்னால் பேச முடியலன்னா நீ கவலைப்படாதே, நானே கூப்பிடுவேன். அவளை அணைத்து முத்தமிட்டான். இதுவரை அவன் பேசாமல் இருந்ததுக்கும் இப்போ அவன் அணைத்தவுடன் அவளால் அடக்க முடியாமல் அழுகை வந்தது. அவள் அழுவதை பார்த்து, செல்லக்குட்டி அழாதே. சாரு, நீங்கள் என்னோட பேசி இன்னையோட 8 நாள் ஆகுது தெரியுமா? அஜய், ஐ எம் சாரி. டேய் செல்லக்குட்டி, அழாதேடா. ஏதோ நான் கொஞ்சம் வேறு மூடில் இருந்ததால் என்னால் உனக்கு மூட் ஸ்பாயில் ஆகிடும்னு தான் நான் பேசவில்லை. உன்னோட பேசக்கூடாதுன்னு எந்த யோசனையும் இல்லைடா. அவள் முகம் முழுவதும் முத்தமிட்டு, நல்லா சாப்பிடு, தூங்கு, எந்த யோசனையும் வேண்டாம். நான் ஊருக்கு போயிட்டு வந்து உன்னை நல்லா கவனிச்சுக்கிறேன், ஓகே? சார் சரி என்று தலையாட்டினாள். இரவு நான் பத்திரமாக வந்து சேர்ந்தேன். இதவே ஒரு மீட்டிங் இருப்பதால் நைட் லேட் ஆகிடும். உன்கிட்ட பேச முடியாது, நீ தூங்கு. அஜய் மெசேஜ் வந்ததும் நிம்மதியாக உறங்கினாள். ஸ்ரீயும் விஷ்ணுவும் திருமணம் முடிந்தவுடன் இந்த நிகழ்வுக்கு சென்று வந்ததால் சாவித்திரி வைத்திருந்த ஏகப்பட்ட வேண்டுதலுக்கு செவி சாய்த்து கோயில் குளமென சுற்ற சென்று விட்டனர். சாரு இந்த வீட்டில் தனியாக இருந்தாள். இருப்பினும் பாடிக்காடு எல்லாம் வைத்துவிட்டு அஜய் சென்றபடியால் ஒன்றும் பயப்படவில்லை. காலை விடிந்தவுடன் குட் மார்னிங் மெசேஜ் அஜய்க்கு அனுப்பிவிட்டு சமையல்காரம்மா வந்து சமைத்திருந்ததால் சாப்பிட்டு ஹாஸ்பிட்டல் கிளம்பினாள். அவளுக்கு கார் ஓட்ட தெரிந்திருந்தாலும் அஜய் அவளை விடவில்லை. அதனால் டிரைவர் கூட்டிக் கொண்டு கிளம்பினாள். மதியம் ஒரு ஃபோன் கால் திவ்யா ஸ்கூலில் இருந்து. டீச்சர், மேடம், திவ்யாவுக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை, கொஞ்சம் வரீங்களா? சார், என்னாச்சு? டீச்சர், கொஞ்சம் சீக்கிரம் வாங்க, நேரில் பேசிக்கலாம். சாருவுக்கு இதய துடிப்பு அதிகமானது. எல்லா வேலையும் விட்டுவிட்டு காரை நோக்கி ஓடி டிரைவரை கூட்டிக் கொண்டு கிளம்பினாள். சாரு, அண்ணா கொஞ்சம் சீக்கிரம் போங்க, அவசரம். சாரு திவ்யாவை பார்க்கும்போது படுத்திருந்தாள். டீச்சர், இப்போ அவளுக்கு அடிக்கடி மூக்கில் ரத்தம் வருது. சின்ன குழந்தைங்க இப்படி தான் இருக்கும்னு நினச்சோம். ஏற்கனவே ஒரு முறை உங்களுக்கு சொல்லியிருக்கோம். இன்றைக்கி ப்ரெஸ் பண்ணும்போது ரத்தம் வந்தது. நைட் தூங்கும்போது ரொம்ப வியர்த்து வடிகிறாள். இன்றைக்கி ரொம்ப களைப்பாக இருக்குன்னு கிளாஸில் உட்கார முடியலை அவளால். சார், திவ்யா பேபி, என்னை பாரு, உனக்கு என்ன பண்ணுது? திவ்யா, அம்மா எனக்கு தூக்கம் வருது என்று அவள் மேல் சாய்ந்தாள். சாரு, திவ்யா, அம்மாவை பயமுறுத்தாதே, எங்கே நாக்கு நீட்டு. திவ்யா நாக்கை நீட்ட சாருவுக்கு இப்படி அனிமிக்காக இருக்கா? அவளை தூக்கி கொண்டு ஹாஸ்பிட்டல் கிளம்பினாள். கடவுளே, இவளுக்கு இருக்கும் அறிகுறி அந்த நோயா மட்டும் இருக்கக்கூடாதுன்னு என்று வேண்டிக் கொண்டாள். அஜய்க்கு ஃபோன் செய்தார். அவன் எடுக்கவில்லை. திவ்யாவை ஹாஸ்பிட்டலில் சேர்த்து ஆரம்பக்கட்ட டெஸ்ட் செய்து ரிசல்ட்டுக்காக காத்திருந்தார். அஜய் ஃபோன் செய்யவும், ஹலோ டார்லிங், புருஷன் ஞாபகமாக இருக்கா என்று அவன் கிண்டலடிக்க, திவ்யா, யார், அப்பாவா? என்கிட்ட கொடுங்க என்று சொல்லி ஃபோன் வாங்கி அப்பா என்றார். அந்த நேரத்தில் குழந்தையை எதிர்பார்க்காததால், ஏன் இங்கே இருக்கிறாள், இப்போ ஸ்கூலில் இருக்கணுமே என்ற கேள்வியுடன், ஹே, நீ எப்படி அம்மா ஃபோனில்? திவ்யா, எனக்கு உடம்பு சரியில்லை, அதான் அம்மா கூட்டிகிட்டு வந்துட்டாங்க. அஜய், அம்மா கிட்ட கொடு. ஃபோனை வாங்கி சாரு, மறுபடி அவளுக்கு மூக்கில் ரத்தம் வர ஆரம்பிச்சிட்டது, அதான் டெஸ்ட்டு கொடுத்துருக்கேன். ஏங்க, எனக்கு பயமாக இருக்குது. அஜய், ஒன்றும் இருக்காது, பயந்துக்காதே, நான் இங்கே வேலையை முடிச்சிட்டு வந்துடுறேன். சாரு சரி என்று வைத்தாள். மறுபடி சாருவிடம் இருந்து ஏதும் தகவல் இல்லாமல் போக அஜயும் தன் வேலை முடித்து கொண்டு ஃபோன் செய்தாள். சாருவின் ஃபோன் சுவிட்ச் ஆஃப். பேட்டரி ட்ரெயின் ஆகி
இருக்கும் என்று நினைத்து ஹாஸ்பிட்டலுக்கு ஃபோன் செய்தான். அங்கேதான் அவன் தலையில் இடி இறங்கியது. திவ்யாவுக்கு லுக்கோமியா. அவளை மதுரை ஹாஸ்பிட்டல் கூட்டி போயிருக்காங்க என்ற பதில் கிடைத்தது. விஜய்க்கு ஃபோன் செய்தான். அஜய், இங்கே நம்ம ஹாஸ்பிட்டல் கொஞ்சம் வசதியாக இருக்கும்னு கூட்டிகிட்டு வர சொல்லிட்டேன். இன்னும் 2 மணி நேரத்தில் வந்துடுவாங்க. நான் வரேன். அவர்கள் அங்கு சேர்ந்த 1 மணி நேரத்தில் அஜய் வந்தான். சாரு அழுது களைத்திருந்தான். இவனை கண்டவுடன் அவன் மார்பில் புதைந்து அழுதாள். மனதை திடப்படுத்தி கொண்டு இருவரும் திவ்யா இருக்கும் அறையில் நுழைந்தனர். நான்சி அவளுடன் விளையாடி கொண்டிருந்தாள். திவ்யா, அப்பா எங்கே போனீங்க? அஜய், ஆஃபீஸ் போனேன். இப்போ குட்டி பொண்ணை பார்க்க வந்துட்டேன். திவ்யா, இங்கே எப்படி நாங்கள் இருக்கிறது தெரியும்? அஜய், பெரியப்பா சொன்னாங்க. சரி, நீ ஏதாவது சாப்பிட்டியா? திவ்யா, எனக்கு எதுவும் வேண்டாம், பசிக்கலை. அஜய் மிகவும் வருந்தினான். இந்த பொண்ணு எப்பவும் சாப்பிட கேட்பாள், ஆனால் இப்போ பசிக்கலைன்னு சொல்லறாள். அஜய், சரி நீ தூங்கு. இங்கே டாக்டர் சொல்கிறபடி கேட்கணும். பி ஒபீடியன்ட். திவ்யா, ஓகே. அவளை படுக்க வைத்து வெளியே வந்து நான் போய் விஜயை பார்த்துட்டு வந்துடுறேன். சாரு திவ்யா பக்கத்தில் உட்கார்ந்து கொண்டாள். அஜய் விஜயை தேடி போய் அவனை கட்டிக்கொண்டு அழுதான். ஏண்டா, இப்படி என்னோட வாழ்க்கையில் சந்தோஷமே இல்லையாடா? நான் என்னடா தப்பு பண்ணேன்னா? குழந்தை பொழைச்சிடுவாளா? இன்னும் இந்த உலகத்தை சரியாய் பார்க்காத வயசு. என்னால் அவளை தூக்கி எமங்கிட்ட கொடுக்க முடியாதுடா. அஜய் அவன் காலில் விழுந்தான். குழந்தையை காப்பாத்திடு ப்ளீஸ். விஜய் என்ன சொல்லுவான்? எவ்வளவோ நோயாளிகளுக்கு வைத்தியம் பண்ண முடிஞ்ச அவனால் அவன் வீட்டு வாரிசுக்கு பிளட் கேன்சர் என்றால் அவனால் தைரியம் சொல்ல முடியவில்லை. மூவரும் தன் நிலையில் இல்லை. குழந்தைக்கு கொடுக்க வேண்டிய ட்ரீட்மெண்ட் பற்றி விஜய் டிஸ்கஸ் பண்ண டாக்டர் டீம் வர வைத்தான். அனைவரும் அமர்ந்து டிஸ்கஸ் செய்து முடிவு செய்தனர். முதலில் ஹீமோதெரபி ஆரம்பித்து அதற்கு மேல் போன் மேரோ டிரான்ஸ்பிளான்ட் செய்யவும் முடிவு செய்தனர். இதை பற்றி சாருவிடமும் அஜயிடமும் பேசுவதற்கு அழைத்து இதை பற்றி சொன்னார்கள். அந்த டாக்டர் மத்தியில் சஞ்சயும் இருந்தான். சாருவுக்கு சஞ்சய் அதில் இருப்பது மிகவும் தெம்பை கொடுத்தது. சஞ்சய், சாருலதா, நீங்கள் இங்கே இருக்கீங்கன்னா திவ்யாவுக்கு ட்ரீட்மெண்ட்டா? டேய் விஜய், ஏண்டா சொல்லவே இல்லை? விஜய், உங்கள் 2 பேருக்கும் அறிமுகம் இருக்கும்னு எனக்கு தெரியாதே. சஞ்சய், நீங்கள் பேசுங்க, நான் போய் திவ்யாவை பார்த்துட்டு வரேன். அஜய்க்கு இவன் ஏன் இப்படி பண்ணுறான்? ரொம்ப துடிக்கிறானே. ஆனால் இதை பற்றி யோசிக்கிற நிலையில் இப்போ இல்லை, பின்னாடி பார்த்துக்கலாம் என்று அமைதியானான். அவர்களுக்கு டாக்டர்களின் விளக்கம் கொஞ்சம் நிம்மதியை கொடுத்தது என்றாலும் அவர்களால் அவர்கள் மனதை பழைய நிலைக்கு சமன் செய்ய முடியவில்லை. இன்று முதல் குழந்தைக்கு ட்ரீட்மெண்ட் ஆரம்பிப்பதற்காக இன்ஜெக்ஷன்ஸ் செலுத்த போகிறார்கள். வார்டுக்கு வரும்போது சஞ்சயும் திவ்யாவும் சிரித்து கொண்டிருந்தது நன்றாக கேட்டது. அங்கிள், நாளைக்கு சமைத்து கொண்டு வருகிறேன், நீ சாப்பிட வேண்டும் என்ற வார்த்தையோடு சஞ்சய் கிளம்பினான். திவ்யா, அப்பா, சஞ்சய் அங்கு இப்போதான் ஜோக் சொல்லிட்டு போனாங்க, எனக்கு ரொம்ப சிரிப்பாக வருது. அஜய், சரி டார்லிங், இன்னைக்கு உனக்கு இன்ஜெக்ஷன் கொடுப்பாங்க, அழாமல் போட்டுக்கணும். பி குட் கேர்ள். திவ்யா உடனே சோகமாக மாறி, வலிக்குமே. அஜய் அவளை தன் மேலே சாய்த்து கொண்டு, பி பிரேவ், அப்போ தான் உன்னால் அப்பா மாதிரி ஸ்ட்ராங்காக இருக்க முடியும். திவ்யா, ஓகே ஓகே, நீங்கள் 2 பேரும் என் கூடவே இருக்கணும். அஜய், டீல். திவ்யாவுக்கு மொட்டை போட வந்தார்கள். இது தேவையா என்பது போல சாருவை பார்த்தாள். அவள் கண்ணீருடன் குனிந்து கொண்டாள். திவ்யா, அம்மா, எனக்கு முடி இல்லைன்னா நான் அழகாக இருக்க மாட்டேன், என்னை எல்லோரும் கிண்டல் பண்ணுவாங்க என்று அழ ஆரம்பித்தாள். அஜய், யாரும் கிண்டல் பண்ண மாட்டாங்க, உன்னை பார்த்து ரொம்ப பிரேவ்னு சொல்லுவாங்க. திவ்யா, ரியலி? அஜய், எஸ். திவ்யா, அப்போ ஓகே என்று ஹெட் சேவ் பண்ணி கொண்டாள். விஜய், யார் இந்த க்யூட்டி? இந்த மாதிரி ஒரு ஏஞ்சல் நான் பார்த்ததே இல்லை. திவ்யா, பெரியப்பா, நான் தான் திவ்யா. விஜய், ஓ, எங்கள் வீட்டு தேவதையா? சரி, நீ வா, இன்ஜெக்ஷன் போட்டுக்கலாம். இன்ஜெக்ஷன் காரணமாக அவளால் ஏதும் சாப்பிட முடியவில்லை. எல்லாம் வாந்தி எடுத்தாள். அஜய்க்கும் சாருவுக்கும் யாரோ இதயத்தை குத்தி கிழிப்பது போல வலி எடுத்தது. விஜய் உட்பட அனைவரும் பிஎம்டிக்காக டெஸ்ட் எடுத்து கொண்டார்கள். சஞ்சயும் கூட யாரோடது மேட்ச் ஆகுதோ அவர்களுடையது போன் மேரோ. திவ்யாவுக்கு ஆப்ரேஷன் பண்ண முடிவுடன் செயல்பட்டனர். அஜய், ரிசல்ட் எப்போ வரும்? சார், 5 நாள் ஆகும். அஜய், அதுக்குள்ளே ஒன்றும் ஆகாது தானே? சார், இல்லை, இன்னைக்கு கொடுத்த ஹீமோ இன்ஜெக்ஷன் நல்லா வேலை செய்யுதுன்னு விஜய் மாமா சொன்னாங்க. அஜய், எத்தனை முறை இந்த ட்ரீட்மெண்ட் தரணும்? ஆப்ரேஷனுக்கு எவ்வளவு நாள் தள்ளி போடலாம்?
சார், இந்த இன்ஜெக்ஷன் கொடுக்க கொடுக்க குழந்தையோட இம்ப்ரூவ்மெண்ட் பார்த்து தான் ஆப்ரேஷனால் சொல்ல முடியும். அஜய், என்னோடது மேட்ச் ஆச்சுன்னா போதும், வேறு ஏதும் எனக்கு வேண்டுதல் இல்லை. அஜய் சத்தம் போட்டு சொன்னதை சாரு மனதுக்குள் வேண்டினாள். அஜய், சரி, நான் சீக்கிரம் வீட்டுக்கு போய் குழந்தைக்கு ஏதாவது சாப்பிட எடுத்து வரேன். சாருவால் அவனை புரிந்து கொள்ள முடியவில்லை. சார், இங்கே கேண்டீனில் வாங்கிக்கலாம். நீங்கள் ஏற்கனவே ரொம்ப களைப்பாக இருக்கீங்க. நேற்றுலேருந்து தூங்கவே இல்லை. இங்கேயே தூங்குங்க. அஜய், அதான் நான் போய் வீட்டில் தூங்கிட்டு உனக்கும் திவ்யாவுக்கும் ஏதாவது சமைச்சு கொண்டு வரேன். பிடிவாதமாக கிளம்பினான். சாருவால் கொஞ்சம் புரிந்து கொள்ள முடிந்தது. சஞ்சய்க்கும் அஜய்க்கும் போட்டி. யார் காலையில் வராங்கன்னு நம்ம பார்க்கலாம். திவ்யா ரொம்ப களைத்து இருந்ததால் அவள் தூங்கிவிட்டாள். சாரு ஏதேதோ யோசித்து கொண்டு வார்டில் தூங்கினாள். அஜய் காலை சாப்பாட்டோடு உள்ளே நுழைந்தான். சாருவும் ரொம்ப லேசான தூக்கத்தில் இருந்ததால் கதவு திறக்கும் சத்தம் கேட்டு கண் விழித்தாள். நேராக சாருவின் நெற்றியில் முத்தம் ஒன்றை பதித்துவிட்டு, சீக்கிரம் ப்ரெஸ் பண்ணிட்டு வா, சாப்பிடலாம். எனக்கு தெரிஞ்சு 2 நாளாக நீ ஒன்றும் சாப்பிடலை. இது உன்னோட வயிற்றில் இருக்கிற குழந்தைக்கு ஆகாது. வா. சாருவும் மறுக்க முடியவில்லை என்றாலும் உள்ளே இறங்கவில்லை என்பதே உண்மை. ஏதோ சிறிது குறித்து வைத்தாள். அஜய், திவ்யா குட்டி வாங்க, அப்பா முகம் தொடச்சி விடுறேன், சாப்பிடலாம். திவ்யா, அப்பா எனக்கு ரொம்ப பசிக்குது, ஆனால் வாந்தி வர மாதிரி இருக்குது. அஜய், திவ்யா குட்டிக்கு பிடிச்ச மாதிரி சமைச்சு கொண்டு வந்திருக்க, சாப்பிட்டால் சரியாக போயிடும், வாச்செல்லாம். திவ்யாவால் சாப்பிட முடியவில்லை. ஏதோ கொஞ்சம் சாப்பிட்டு விட்டாள். அஜயும் வற்புறுத்தவில்லை. அன்று மதிய உணவு சஞ்சய் சமைத்து கொண்டு வந்தான். உண்மையை சொல்ல வேண்டுமென்றால் அவனுக்கு தெரியும், நேற்றைய மருந்து வீரியம் மதியம் வரை நீடிக்கும். பிறகு சாப்பிட கொடுத்தால் வயிற்றில் தங்கும். மதியம் குழந்தை விரும்பி சாப்பிட்டார். அனைவரும் ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. குழந்தைக்கு வேண்டிய பணிவிடைகளை அஜயே பார்த்து பார்த்து செய்தான். விஷயம் கேள்விப்பட்டு ஸ்ரீயும் விஷ்ணுவும் வந்தார்கள். ஸ்ரீயை தான் சமாளிக்க முடியவில்லை. கேள்விப்பட்டது முதல் அழுதே கலைத்தாள். ஏண்டி, நம்ம குழந்தைக்கு இந்த நிலைமை? நாம் என்னடி பாவம் பண்ணணும்? அவள் என்னடி பாவம் பண்ணினாள்? இதெல்லாம் நாம் பார்க்கணுமா? இருவரும் சேர்ந்து அழுதனர். இவர்களை சமாதானப்படுத்துவது ஒரு பெரிய டாஸ்காக மாறியது. தூங்கிக் கொண்டிருந்த திவ்யா கண் விழித்தாள். அவசரமாக கண்களை துடைத்து கொண்டு ஸ்ரீ அவளை அள்ளி கட்டி கொண்டு முத்தமலை பொழிந்தாள். திவ்யா, ஸ்ரீமா, விஷ்ணு அப்பா வந்துட்டீங்களா? நீங்கள் கோயிலுக்கு போயிருக்கீங்கன்னு அம்மா சொன்னாங்க. ஸ்ரீ, ஆமாம், கோயிலுக்கு போயிட்டு உடனே உன்னை பார்க்க வந்துட்டோம். திவ்யா, நான் செத்து போயிடுவேனா? ஏன் எல்லோரும் அழுதுட்டு இருக்கீங்க? விஷ்ணு அவளை தூக்கி அவனுடைய மார்பில் போட்டு கொண்டான். குழந்தை முன்னாடி அழ முடியாமல் கலங்கி நின்றனர். விஷ்ணுவும் ஸ்ரீயும் டெஸ்ட் கொடுத்துவிட்டு வந்தனர். நாட்கள் துன்பமானதாக நகர்ந்து கொண்டிருந்தது. கெட்ட நேரம் என்னவென்றால் யாருடைய ரிப்போர்ட்டும் மேட்ச் ஆகவில்லை என்பதே. விஜய், எதுக்கும் அம்மாவோடதும் பார்த்துடலாமா? அஜய், ஏய், அவங்கள பற்றி தெரியாதா? என்னோட பொண்ணு சாக போகிறான்னு சொன்னால் முதல்ல சந்தோஷப்படுறவங்க அவங்க தான். விஜய், அதெல்லாம் யோசிக்க முடியாது. இரு, நான் ஃபோன் பண்ணுறேன். அதற்குள் நந்தினி அங்கு வர. அஜய், என்ன? நந்தினி, திவ்யாவுக்கு உடம்பு சரியில்லைன்னு கேள்விப்பட்டேன், அதான் பார்த்துட்டு போகலாம்னு வந்தேன். அஜய், வந்த வேலையை மட்டும் பார்த்துட்டு போ என்று வார்டுக்குள் நுழைந்தாள். நந்தினி, திவ்யா குட்டி எப்படி இருக்கீங்க? திவ்யா, ஹலோ பியூட்டிஃபுல் ஆண்டி, நான் நல்லா இருக்கேன், நீங்கள் எப்படி இருக்கீங்க? நந்தினி, குட் என்று சொல்லிவிட்டு சாருவிடம், என்னோட வாழ்க்கையை நீ பறிச்சுக்கிட்ட. உன்னை ஊரை விட்டு ஓடச் சொன்னேன், அவன் உன் பின்னாடியே வந்துட்டான். என்ன சொல்லி அவனை மயக்கி வச்சிருக்க? அவன் எனக்கு பண்ணின கொடுமைக்கு உனக்கு இந்த தண்டனை பத்தாது. அஜய் திடீரென உள்ளே நுழைந்தான். உன்கிட்ட சொன்னால் பத்தாது போல இருக்கு, வா வெளியே என்று அவளை தரவென இழுத்து போனான். ஸ்ரீ எதிரே வந்தவள் அவளை பார்த்து அரண்டு போனாள். சாரு அழுது கொண்டிருந்தாள். ஸ்ரீ, அவள் எதுக்கு இங்கே வந்தாள்? விஷ்ணு, அவளுக்கு பைத்தியம் பிடிச்சிருக்கான், டாக்டரை பார்க்க வந்திருக்கா. இதனிடையே விஜய், அம்மா, உங்களுக்கு ஒரு சந்தோஷமான விஷயம் சொல்கிறேன். லலிதா, என்னடா பீடிகை பலமாக இருக்குது? விஜய், அஜயோட பொண்ணுக்கு பிளட் கேன்சர், இன்னும் கொஞ்சம் நல்லா வேண்டிக்கோங்க, அந்த பொண்ணு பொழைக்கக்கூடாதுன்னு. லலிதா அதேந்தான், என்னமோ அவங்க சாகிறதுக்கு என்னோட வேண்டுதல் தான் காரணம்ங்கிற மாதிரி பேசுகிற.
அவங்க பண்ணின பாவம் அனுபவிக்கிறாங்க. கடவுளுக்கு கண் இருக்குது. விஜய், உன் கூட பேசுகிறது ரொம்ப மோசமான விஷயம். அங்கே ஹாஸ்பிட்டல்லேருந்து உன்னோட சாம்பிள் எடுக்க வருவாங்க. நீ கொஞ்சம் டெஸ்ட்டு கொடுத்துடு. லலிதா கொடுக்க மாட்டேன்னு சொன்னால் விஜய் அவனை தான் பேச சொல்லணும். லலிதா, முதல்ல பேச சொல்லு, அப்புறம் என்னோட சுயரூபத்தை காட்டுறேன். அதற்குள் லலிதாவை பார்க்க டைரக்டர் எல்லாம் வந்திருந்தனர். லலிதா, நான் இப்போ பிஸி, ஃபோன் வை. லலிதா, என்ன விஷயம்? டைரக்டர், கம்பெனி இப்போ ரொம்ப சிக்கலில் இருக்குது. அஜய் சார் உடனே வரலைன்னா திவால் ஆகிடும். உண்மையிலேயே கம்பெனி மோசமான சூழ்நிலையை எதிர்நோக்கி இருந்தது. லலிதா, ஏன்? அவன் ஒருத்தன் தான் கம்பெனியில் வேலை செய்கிறானா? உங்களுக்கு சும்மா சம்பளம் தரேனா? முடியாதவங்க வேலையை விட்டு போயிடுங்க. எனக்கு ஐடியா சொல்லிட்டு இருக்க வேண்டாம் என்று கர்ஜித்தார். இங்கு விஜய், டேய் பேசின கொஞ்சம் அடங்க மாட்டேங்கிறாங்க. உன்னோட ஸ்டைலில் பேசு. அஜய், சரி நான் பேசிக்கிறேன். நீ வேறு ஏதாவது வழி இருந்தால் பாரு.